84% வந்த உடனே தற்கொலைகள் பூரா ஓட்ட போட்டான். வெளிநாடுல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பிளைட்ல ஏறி வந்துட்டான், வந்து ஓட்ட போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குதியும் கொண்டாட்டம். பாத்தீங்கன்னா இந்த தற்கொலைகள் பாவம்டா, அவங்கள பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஏன்னா இதை நீங்க சந்திக்கிற முதல் தேர்தல்னா என்ன, வாக்குப்பதிவுனா என்ன, பூத் ஏஜென்ட்னா என்ன, அந்த பூத்துக்கு எப்படி மக்களை கொண்டு வரணும், எப்படி கட்சிக்காரனை கொண்டு வரணும், எப்படி எதுவுமே தெரியல. 84% வந்தவொடனே வந்துட்டான், இது பண்ணிட்டான். ஏன்னா இவங்க இந்த தற்கொலை ஊடகங்கள் இருக்கு பாத்தீங்களா, விபச்சார ஊடகங்கள் சில இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் காசை கொடுத்தீங்கன்னா எது வேணாலும் எழுதுவான். அவனுடைய இந்த டிஆர்பி ரேட்டிங் கூட்டவும் அதுதான். யதார்த்தம் எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. 35% நம்ம வாக்கு வாங்கிட்டோம், நம்ம ஈஸியா ஜெயிச்சிரும். படுத்துக்கிட்டே நம்ம இந்த ட்ரிப் ஜெயிக்கிறோம். அது எனக்கு என்ன தெரியுமா, 200 தாண்டிருமோங்கிற ஒரு பயம் வருது இப்ப எனக்கு. 170 180 தான் நம்ம பெரும்பாலும் எதிர்பார்த்தது. ஆனா இப்ப 200 தாண்டுமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்திருக்கு நமக்கு. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்து இந்த வாக்குப்பதிவை, ஒவ்வொரு வாக்காளனுக்கும் வாக்குப்பதிவை உருவாக்கி கொடுத்தது திமுக. அதனுடைய நன்றி கடனாக எல்லாருமே வாக்களிச்சிருக்காங்க. அறிவிச்சார் பாத்தீங்களா, வீடுக்கு வீடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம சொன்ன விஷயங்கள், சாதனைகள், இது எல்லாம் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கலாம். இந்த வரலாறு எடுத்து பாருங்க. 6 லட்சம் ஓட்டு 2021 6 லட்சம் ஓட்டு விழுங்குங்க, 4 லட்சம் ஓட்டு விழுந்ததுங்க. அப்ப எப்ப பெர்சன்டேஜ் குறையத்தானே செய்யும். இப்போ கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்குகளை நீக்கி இருக்காங்க. செத்து போனவன், டபுள் என்ட்ரி அதெல்லாம் நீக்கினது போக இருக்கு பத்தியா. அந்த 5 லட்சம் வாக்குகள்ல வந்து நம்ம 4,84,000 வாக்கு வாங்குச்சுன்னா அது 84% வரும். ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாம ஏதோ திமுக காரனை வந்து வெறுப்பேத்துறாங்களாம். வெறுப்பேத்தி இவன் கோபப்படட்டும், பயப்படட்டும். எந்த பயமும் திமுக காரனுக்கு இல்லைங்க. நாங்க இப்ப ஓட்டு போட்டாச்சு, எதுவும் கிடையாது, இனி எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அந்த நம்பிக்கையோட சொல்றோம். நாங்க தேர்தல வெற்றி ஆனாலும் வெற்றி தோல்வி அடைஞ்சோம்னா ஒரு நாள் 2 நாள் வேதனை இருக்கும். ஆனா அடுத்த நாள் கழக பணிக்கு இறங்கிடுவான். அதான் கட்சிக்காரன். அதனால திமுக காரன் ஒவ்வொருத்தனும் எந்த கவலைப்பட வேண்டியதில்லை, எவன்கிட்ட போய் விசாரிக்க வேண்டியதில்லை. 4ஆம் தேதி 12 மணிக்கெல்லாம் தலைவர் முதல்வர் என்ற அறிவிப்பு வரும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அது எந்த பெரிய கொம்பன் வந்து சொல்லட்டும், இந்த கருத்து கணிப்பு வல்லுநர் சொல்லட்டும், எதையும் நம்பாதீங்க. 35% கிடைச்சாவே சாதாரணமா நம்ம ஜெயிச்சிடலாம், படுத்துக்கிட்டே ஜெயிச்சிடலாம். நம்ம தற்கொலைகள் எவ்வளவு தூரம் பிரிக்கிறானா ஓட்டு, யாரும் ஓட்டங்க பிரிப்பான் தற்கொலை. 30க்கு மேல 35க்கு மேல நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குங்க. திமுகவுடைய கோர் ஓட்டு இருக்குங்க. இப்ப இந்த 29 கேஜி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலும் இருக்கு. திமுகவுடைய சாதனைகள் இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல பெண்களுக்கு விழுந்த ஓட்டு முக்காவாசி நமக்கு விழுகுது. சிம்பிளா ஜெயிச்சிடலாங்க. எந்த பெரிய நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல, பெரிய கருத்து கணிப்புலாம் போட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால இந்த இதை விட்டுருங்க. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பிச்சைக்காரன் நம்ம திமுக பத்தி, தலைவரை பத்தி இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்கறதுக்கு நானும் இல்லையாங்க நம்ம கட்சியில. எதுக்கு அயலகணின்னு ஒண்ணு இருக்கு, தூக்குங்க அவனை. ஒரு முதலமைச்சர் அநாகரிகம் பேசுறவன தூக்க முடியாது அவங்களால. அப்புறம் எதுக்கு நமக்கு அமைப்பு இருக்கு, வழக்கறிஞர் அணை எதுக்கு இருக்கு? ஒரு 7 அடி எருமை என்னங்க பேசுறான்? செந்தில் பாலாஜியை சொல்றான், நீங்க ஒரு அடிமையை வச்சிருந்தீங்களா, எங்களுக்கு பயந்து கோயம்புத்தூருக்கு ஓடுனானேங்கிறாங்க. செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவரை அவ்வளவு ஒருமையா பேசுறாங்க. அணில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா நம்ம? இதுக்கு ஒரு நீங்க அமைப்பு உருவாக்கணுங்க. இந்த 4ஆம் தேதிக்கு பின்னால நீங்க